உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம் ஜூலை 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 130 நாட்கள். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகி கும்பத்துக்கு வர்றாங்க. இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் என்பது பின்னோக்கி வருவது. இந்த வக்ர காலத்தில் தான் சனி பகவானுடைய பலன் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இப்ப நாம் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப கடக ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. 7, 8க்குரிய கிரகம் சனி பகவான் கடகராசிக்காரங்களுக்கு. அந்த 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு வர்றாங்க. இதே பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அந்த 2.5 வருட காலங்கள் கடகராசிக்காரங்கள் மீளா துயரத்தில் இருந்தாங்க. 7.5 வருஷம் கூடி அனுபவிக்க வேண்டிய பலனை 2.5 வருஷத்துல அனுபவிச்சு அவங்களுடைய தகுதி கட்டு, தரங்கட்டு, அவங்களுடைய குழப்பம் அடைஞ்சு, அவங்களுடைய வாழ்க்கை பிரிஞ்சு எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு. அவ்வளவு கஷ்டத்துல இப்பதான் மீண்டு போய் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. அப்ப எந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே சனி பகவான் அதே அஷ்டமஸ்தானத்துக்கு வக்ர கதியில வராங்க. அப்படியே மாத்தி போடுங்க. இவங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் நடக்கும், இவங்க நினைச்ச தொழிலை ஆரம்பிக்கலாம், நினைச்ச கண்ட்ரிக்கு போகலாம், இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகத்துல இவங்களை பார்த்து எல்லாருமே பெருமைப்படுவாங்க, பாராட்டப்படுவீர்கள், ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு இவங்க தொழில் மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்குது. இது 130 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம். இந்த 130 நாட்களுக்குள்ள அவங்க அந்த 2.5 வருஷம் கிடைக்க வேண்டிய பலனை இந்த 130 நாட்கள்ல அந்த கடக ராசிக்காரங்களுக்கு கிடைத்தே தீரும். குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும், அந்த குடும்பத்துல நல்ல சந்தோஷங்கள் இருக்கும், பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வார்கள், மனஸ்தாபங்கள், மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீரும். இவங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க அதிகமா அடுத்தவங்க மேல அன்பு, பாசம் ரொம்ப நிறைய வச்சிருவாங்க. இவங்களுக்கு பாசத்தை காட்ட தெரியும். ஆனா அவங்க காட்டக்கூடிய பாசத்துக்கு அந்த ரிப்ளை அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாசம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதே இல்லை. அன்பு காட்டுவாங்க, பாசம் காட்டுவாங்க, ஏமாந்து போவாங்க. இந்த பீரியட்ல நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஏன் சொல்றேன்னா டபுள் சான்ஸ், உங்களுக்கு டபுள் யோகம். ஒன்று சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வக்ரமானது மிகப்பெரிய யோகம். அது போக அதே சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. இது அருமையான டைம். கடகராசிக்காரங்களே, இந்த பீரியட் தான் உங்களுக்கு ஜாக்பாட். உங்களுக்கு லாட்டரி கூட அடிக்கலாம், சொல்ல முடியாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உழைப்பு இல்லாத பணம் நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குது.
வெளிநாட்டில் உள்ளவங்க, வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க லாட்ரி வாங்குங்க. ஏதாவது ரூபத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டும். இதன் மூலியமாக நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரங்கள் ஆகலாம். அதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை பார்த்து யார் யார் பொறாமைப்பட்டார்களோ, யார் யார் பார்த்தீங்கன்னா உங்களை இகழ்ந்து பேசினார்களோ, யார் யார் உங்களை கேவலப்படுத்தினார்களோ, அவங்களுக்கு முன்னாண்ட அவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா வாழ்வீங்க, உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவீங்க. நீங்க இழந்ததை பெறுவீர்கள். பிசினஸ்லயும் சரி, வியாபாரத்திலையும் சரி நிறைய சம்பாதிப்பீங்க, பல மடங்கு சம்பாதிப்பீங்க. நீங்க இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், நல்ல பொசிஷனுக்கு வரலாம். அதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இப்ப இருக்குது. அதே சமயத்துல உங்களுடைய தாய் தகப்பனோடு நல்ல உறவு வரும். தன்னுடைய மகள் நல்லா வாழ்றாங்க, மகன் நல்லா வாழ்றாங்க அப்படிங்கிற திருப்தி உங்களுடைய பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நேயர்களே, நீங்க உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு பதிவையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுபோக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கிறீங்க, நான் பார்த்து சொல்றேன். உங்களுடைய ஜாதகத்துல இப்ப என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன லக்னம், என்ன ராசி, ராசிக்கு சனி எங்க இருக்கிறாரு, குரு எங்க இருக்கிறாரு, ராகு கேது எங்க இருக்கிறாங்க, இப்போ கோல்சார பலன் அல்ல, எல்லாமே நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஒன்றும் கவலையப்படாதீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.